வெல்கம் டு ஆர்கே அக்கௌண்டன்சி. லாஸ்ட் கிளாஸில் செகண்ட் யூனிட்டில் நம்ம இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இன்றைக்கும் சில இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸு இந்த நான் ட்ரேடிங் கன்சர்னில் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? ஐட்டம்ஸ் பெக்யூலியர் டு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இதில் பெக்கூலியராக சில டேர்ம்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை இதில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட் ஐட்டமாக சப்ஸ்கிரிப்ஷன். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா நம்ம தமிழில் சந்தா தொகை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது லாப நோக்கத்தோட ப்ராஃபிட் மோட்டிவோட இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் இல்லை. அப்போ உறுப்பினர்கள்ட்ட சந்தா தொகையை வாங்கி தான் அவங்க அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்பையோ அல்லது அந்த சர்வீஸ் சென்டரையோ ரன் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுதான் இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கு. நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் யூஸ்வலி கலெக்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பீரியாடிக்கலி ஃப்ரம் தேயர் மெம்பர்ஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பீரியாடிக்கலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைனில் திஸ் மே பி கலெக்டட் மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி ஆர் இயர்லி. புரியுதா? மாதமோ அல்லது குவார்ட்டர்லி அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை, ஹாஃப் இயர்லினா 6 மந்த்துக்கு ஒன்ஸு அல்லது இயர்லி 1 வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க மெம்பர்ஸ்கிட்டேருந்து வாங்கக்கூடிய கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு பேர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸ்பெஷல் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் டென்னிஸ், பில்லியார்ட்ஸ் எக்ஸெட்ரா ஆர் கலெக்டட் ஃப்ரம் தி கன்சர்ன் மெம்பர்ஸ் பிளேயிங் டென்னிஸ் ஆர் பில்லியார்ட்ஸ் அஸ் த கேஸ் மேபி. இப்போ இது வந்து எல்லாருக்கும் என்னென்ன ஸ்போர்ட்ஸில் இருக்காங்களோ அந்தந்த ஈவெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வாங்குவாங்க. அதுதான் இங்கே வந்து சப்ஸ்கிரிப்ஷன். ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அந்த ஸ்போர்ட்ஸில் உள்ளவங்கள்ட்ட மட்டும் வாங்குறத வந்து ஸ்பெஷல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? த செகண்ட் ஒன் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு அசட்டு. நம்ம எங்கேயோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து நமக்கு வரக்கூடிய அந்த வட்டி இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன? ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் மேட் த ஆர்கனைசேஷன் மே ரிசீவ் இன்ட்ரெஸ்ட். இட் இஸ் ஏ ரெவன்யூ ரிசிப்ட். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அசட்டு, அதுலேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து ரெவன்யூ ரிசிப்ட். ஏன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து மாதமோ அல்லது 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவையோ வந்துகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதனால் வந்து அது நம்ம ரெவன்யூ ரிசிப்ட்னு சொல்கிறோம். அடுத்தது தேர்ட் ஒன் சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். நம்ம ஆல்ரெடி நியூவாக பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், அது நம்ம நிறைய யூஸ் பண்ணதுனால என்ன பண்ணியிருக்கலாம், அது வந்து ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலாக சேஞ்ச் ஆகிருக்கும், அதை நம்ம சேல்ஸ் பண்ணுறோம், அதுலேருந்து நமக்கு ஒரு இன்கம் வரும். புரியுதா? இந்த சேல் ப்ரொசீட்ஸ் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் லைக் பால்ஸ், பேட் எக்ஸட்ரா ஆர் ரெவன்யூ ரிசிப்ட். இதுவும் ரெவன்யூ நேச்சர் தான், ரெவன்யூ ரிசிப்ட் தான். நெக்ஸ்ட்டு சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர். நம்ம நியூஸ் பேப்பர் வந்து வாங்குவோம் டெய்லி. இப்போ நீங்கள் இது வீட்லேயே நம்ம பார்த்துருக்கலாம். அது நம்ம 1 மந்த் சேர்ந்துருச்சுன்னா அது என்ன செய்வோம், திருப்பி அதை வந்து கடையில் போட்டுருவோம். அப்போ அதுலேருந்து ஒரு ரெவன்யூ நமக்கு இன்கம் வரும். அதுதான் இங்கே சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர். த சேல் ப்ரொசீட்ஸ் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸ் ஆர் ரெவன்யூ ரிசிப்ட். அதுலேருந்து வரக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து நமக்கு ரெவன்யூ ரிசிப்ட். அடுத்தது பாருங்கள், லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ. அமௌண்ட் ரிசீவ்டு டுவர்ட்ஸ் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ ஃப்ரம் மெம்பர்ஸ் இஸ் ஏ கேபிட்டல் ரிசிப்ட் as it is not recurring in nature. இது வந்து லைஃப் டைத்துக்கு ஒன்ஸ் தான் ஒரு மெம்பர் இருக்கானா அவனுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு டைம் மட்டும் கொடுக்கக்கூடியது தான் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ. இது வந்து கேபிட்டல் நேச்சர். புரியுதுங்களா? ஏன்னா இந்த அமௌண்ட்டு நீண்ட காலத்துக்காக ஒரு இண்டிவிஜுவல் ஒரு பர்சன் வந்து கட்டியிருக்காங்க. அதனால் அது வந்து லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீயை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அவனுடைய வாழ்நாளில் கட்டக்கூடிய அமௌண்ட்டை கேபிட்டல் ரிசிப்ட்னு சொல்கிறோம். இது வந்து நான் ரெக்கரிங் இன் நேச்சர். இது வந்து அடிக்கடி நடக்காது இல்லையா? அவன் லைஃப் டைத்தில் ஒரு தடவை தான் அந்த அமௌண்ட்டை பே பண்ணுவாங்க. அதுக்கு பேர் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ. அடுத்து லெகசி. எ கிஃப்ட் மேடு டு எ நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பை எ வில் இஸ் கால்டு லெகசி. இட் இஸ் ஏ கேபிட்டல் ரிசிப்ட். இந்த சர்வீஸ் ரெண்டரிங் ஆர்கனைசேஷனுக்கு யாராவது கிஃப்ட் கொடுக்குறாங்க விருப்பத்தோட, பை எ வில் அப்படின்னு கொடுத்துருது விருப்பத்தோட கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா அது வந்து அந்த கிஃப்ட் வந்து அடிக்கடி நடக்காது இல்லையா? யாராவது ஒரு பெரிய ஆள், ஒரு ஆக்டரு, பிளேயர்ஸு அவங்க வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா அது வந்து அவங்க
எப்பயாவது தான் கொடுப்பாங்க, வருஷம் வருஷம் மாதம் மாதம்லாம் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அதனால அது வந்து கேபிட்டல் ரிசிப்ட்டு, நீண்ட காலத்துக்கு உள்ளது. புரியுதுங்களா? அப்போ எ கிஃப்ட் மேடு டு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பை எ வில் இஸ் கால்டு லெகசி, இட் இஸ் ஏ கேபிட்டல் ரிசிப்ட். இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு அந்த கிஃப்ட் அவங்க டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிஃப்டாக கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு வந்து கேபிட்டல் ரிசிப்ட்னு நம்ம அதை சொல்லலாம். அது ரெவன்யூ நேச்சர் கிடையாது, கேபிட்டல் ரிசிப்ட். நீண்ட கால வரவு, அது ரொம்ப வருஷத்துக்காக ஒரு அமௌண்ட்டை அங்கே கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது அட்மிஷன் ஃபீ ஆர் ஏ என்ட்ரன்ஸ் ஃபீ. 7th one. It is a fee collected from every member only once at a time of his or her admission into the organization. Supposed to be any members are admitted to this type of organization. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க சேரும்போது அமௌண்ட் பே பண்ணுறாங்க. அதுதான் இங்கே இட் இஸ் ஏ ஃபீ கலெக்டட் ஃப்ரம் எவ்ரி மெம்பர்ஸ் ஒன்லி ஒன்ஸ் அட் ஏ டைம் ஆஃப் ஹிஸ் ஆர் ஹர் அட்மிஷன். ஒருத்தவங்க அந்த ஆர்கனைசேஷனில் மெம்பராக சேரும்போது எடுத்தோடனே அட்மிஷன் ஃபீயாக கட்டுறது தான் அட்மிஷன் ஃபீ அல்லது என்ட்ரன்ஸ் ஃபீ. ஓகேவா? இட் மே பி ட்ரீட்டட் அஸ் ஏ ரெவன்யூ ரிசிப்ட். இது வந்து நம்ம ரெவன்யூ ரிசிப்டாக ட்ரீட் பண்ணுறோம். இட் இஸ் ஏ ரெக்கரிங் இன்கம் ஃப்ரம் நியூ மெம்பர்ஸ் அட்மிட்டட் எவ்ரி இயர். ஒவ்வொரு வருஷமும் நடுவுலையும் சரி ஸ்டார்டிங்லேயும் சரி மெம்பர்ஸ் சேர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ புதுசாக சேர்றவங்க எல்லாமே பணம் கட்டுவாங்க இல்லையா அட்மிஷனுக்காக. அதனால இது வந்து ரெவன்யூ ரிசிப்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஐட்டம், கிராண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் அண்ட் அதர் ஆர்கனைசேஷன். நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் மே ரிசீவ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கிராண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் அண்ட் அதர் ஆர்கனைசேஷன். இப்போ இந்த கவர்மெண்ட் கொடுக்குற சில கிராண்ட் அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸுக்கோ சம் கிளப்புக்கோ அவங்க ஒரு கிராண்ட் கொடுக்கணும், ஒரு அமௌண்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, கவர்மெண்ட்டை அலாட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுதான் நம்ம கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி கவர்மெண்ட்டும் கொடுக்கலாம். அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனை விட பெரிய ஆர்கனைசேஷனும் இந்த சின்ன ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்கலாம். சின்ன சின்ன கன்சர்னுக்கும் சர்வீஸ் சென்டருக்கும் பெரிய ஆர்கனைசேஷனை வந்து சில கிராண்ட்ஸை கொடுக்கலாம். பணம் ஒரு லம்பாக அமௌண்ட்டை கொடுக்கலாம். கிராண்ட்ஸ் ரிசீவ்ட் டுவர்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அசெட். இப்போ இந்த கிராண்டை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, கிராண்டுனா அமௌண்ட் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டோ அல்லது பெரிய ஆர்கனைசேஷனோ. அதை வச்சு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கிராண்ட் ரிசீவ்டு டுவர்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ், அக்விசிஷன் ஆஃப் அசெட் எக்ஸட்ரா. பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறாங்க அல்லது அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால் இந்த அசெட்டு பில்டிங் இதெல்லாமே ரொம்ப வருஷத்துக்கு நம்ம லம்பாக அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி வாங்குகிறோம். அதனால வந்து கேபிட்டல் நேச்சர், அதனால் கேபிட்டல் ரிசிப்ட். அடுத்து கிராண்ட் ரிசீவ்டு டுவர்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அசெட், பேமெண்ட் ஆஃப் சேலரி, ட்ரீட்டட் அஸ் ரெவன்யூ ரிசிப்ட். இதுவே நம்ம பில்டிங்கை வாங்குகிறோம் அசெட்டை வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து கேபிட்டல் நேச்சர், கேபிட்டல் ரிசிப்ட். இதையே அந்த வாங்கின அசெட்டை நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் அல்லது சேலரி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா அது ரெவன்யூ ரிசிப்ட்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் டொனேஷன் as a gift. It may be general donation or specific donation. ஜென்ரலாக காமனாக கொடுக்கலாம் அல்லது ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் ஸ்போர்ட்ஸுக்காக கொடுக்கலாம். அதை வந்து ஸ்பெசிஃபிக் டொனேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து டொனேஷன் அப்படிங்கிறது நன்கொடை தான். இதை வந்து ஒரு பெரிய ஒரு கன்சர்னாக இருக்கலாம் அல்லது ஒரு வெல் டிஃபைன்டு பர்சனாக இருக்கலாம், ஃபெமிலியர் பர்சனாக இருக்கலாம். அவங்க வந்து அந்த கிளப்புக்கு, ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கோ லைன்ஸ் கிளப்போ ரோட்டரி கிளப்போ அவங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை நன்கொடையாக கொடுத்தாங்கன்னா அதை நம்ம வந்து கிஃப்ட்டுன்னு எடுத்துக்கிறோம். இதை நம்ம வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதில் ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த டொனேஷன் அப்படிங்கிறது ஜென்ரல் டொனேஷனாக இருக்கலாம் அல்லது ஸ்பெசிஃபிக் டொனேஷனாக இருக்கலாம். ஜென்ரல் டொனேஷன், இஃப் த டொனேஷன் இஸ் ரிசீவ்டு வித்தவுட் எனி ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் தென் இட் இஸ் ஜென்ரல் டொனேஷன், இட் இஸ் ஏ ரெவன்யூ ரிசிப்ட். ஜென்ரலாக காமனாக கொடுக்குறாங்க, ஸ்பெசிஃபிக்காக எந்த கண்டிஷனும் அவங்க இதுக்கு தான் செய்யணும் அப்படின்லாம் சொல்லலை. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ரெவன்யூ ரிசிப்ட். ஓகேவா? ஸ்பெசிஃபிக் டொனேஷன், இஃப் த டொனேஷன் இஸ் ரிசீவ்ட் with a specific condition for a particular purpose like donation for sports fund, prize fund, it is known as a specific donation. அப்போ கொடுக்கும்போதே இதுக்கு தான் ஸ்போர்ட்ஸுக்கான ஃபண்டு, ப்ரைஸுக்கான ஃபண்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அது அதுக்கு தான் போய் சேரும் இல்லையா? அப்போ இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு அது ஃபண்டாக இருந்து தொடர்ந்து அதை செஞ்சிகிட்டு இருப்பாங்க. அதை வந்து நம்ம கேபிட்டல் நேச்சர், அதனால் அது கேபிட்டல் ரிசிப்ட்னு சொல்லுவோம். ஹானரோரியம், இட் இஸ் த ரெமுனரேஷன் பெய்டு டு எ பர்சன் who is not regular employee of the organization. அந்த
இந்த ஹானரோரியம் யாருக்கு பே பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்கனைசேஷனில் ரெகுலராக எம்ப்ளாயியாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கிடையாது. ஸ்பெஷலாக அவங்கள இன்வைட் பண்ணியிருப்போம். இன்வைட் பண்ணி அந்த கிளப்பில் ஒரு சீஃப் கெஸ்ட்டாவோ அல்லது ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்கிற ஒருத்தவங்களாவோ நம்ம கூப்பிட்றோம் இல்லையா, அந்த தேர்ட் பர்சனை நம்ம அதாவது ஸ்பெஷல் கெஸ்ட்டு, சீஃப் கெஸ்ட்டு, ரிசோர்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அமௌண்ட்டுக்கு பேர் தான் ஹானரோரியம். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். இது வந்து எவ்ரி இயர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். இந்த அமௌண்ட் பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் சச்சஸ் பால், பேட், நெட் எக்ஸெட்ரா ஆர் கன்சியூமபிள் ஐட்டம். அமௌண்ட் ஆஃப் கன்சியூம்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஆர் டேக்கன் எஸ் ஏ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா பேட்டு, பால் இதெல்லாம் நம்ம எவ்ரி இயர் வாங்கிட்டே தான் இருக்கணும். இது வந்து ரெவன்யூ வாங்குறதுனால செலவு, அதனால வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அண்ட் வேல்யூ ஆஃப் அன்கன்சியூம்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஆர் ஷோன் ஆஸ் இன் தி பேலன்ஸ் ஷீட். நமக்கு அன்கன்சியூம்டு நம்ம ஸ்டாக்காக கையில் வச்சுருக்கிறது எல்லாமே நமக்கு அசட் சைடு மெட்டீரியலாக காமிப்போம். அடுத்தது பாருங்கள், பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட். It is a capital expenditure. Examples are purchase of table tennis table, ஓகேவா, பில்லியர்ட்ஸ். இதே மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது உபகரணம் நம்ம வந்து ஸ்போர்ட்ஸுக்காக வாங்கியிருந்தோம்னா அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா. அடுத்து பர்ச்சேஸ் ஆஃப் புக்ஸ் ஃபார் லைப்ரரிக்காக நம்ம புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாலும் அதுவும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான், அதுவும் அசெட்டு தான். ஏன்னா லைப்ரரியில் நம்ம புக்ஸ் எல்லாம் வச்சோன்னா அது வந்து நமக்கு ஒரு புக்ஸ் நிறைய இருந்தாலே அது வந்து ஒரு லைப்ரரி, அங்கே நிறைய நம்ம புக்குக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனால் அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.